ஹலோ, ஹாய் மக்களே. வெல்கம் டு அக்ஷய் ரித்து என்டர்டெயின்மெண்ட் vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே மசாலா 3 டைப் ஆஃப் இதுக்கு யூஸ் பண்றது சமையலுக்கு. ஏன்னா அன்னைக்கு எங்க வீட்ல ரெசிபி சிக்கன் லிவர் போன் இருந்தது. ஸோ எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனுக்கு, நெக்ஸ்ட் லிவர், சிக்கன் லிவருக்கு, நெக்ஸ்ட் போன், மட்டன் போன் இருந்தது. அதுக்கு ஒரே மசாலா ஈஸியா என்னன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, சின்ன வெங்காயம் எங்க வீட்ல அன்னைக்கு கொஞ்சம் பழுத்து போயிருந்தது. அதையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்து ஒரு மிக்சியில போட்டு நல்லா மைய அரைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிக்கன் கிரேவி இது ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு தேவையான கிரேவி அளவுக்கு எடுத்து அதுல நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது தனியா போடணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம கிரேவில ஒரே அளவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே போட்டுட்டோம். ஸோ அதனால நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் கழுவி வச்ச சிக்கன் அதையும் நல்லா போட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு கரம் மசாலா போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் போட்டுருங்க. போட்டு ஒரு என்ன விசிலோ சிக்கனுக்கு தேவையான ஒரு 4 to 5 விசில் போட்டு எடுத்தீங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. கடைசியா பெப்பர் போட்டு இறக்கிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் ரெசிபி என்னன்னா சிக்கன் லிவர். எண்ணெயில தேவையான அளவு மசாலா. நான் ஒரு அரைக்கரணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சிக்கன் லிவர் 2 லிவர் தான், அது குட்டி குட்டியா தான் இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டேன். சிக்கன் லிவர் கழுவி வச்சதை போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு சால்ட், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அதற்கு எவ்வளவு தேவையான அளவு தண்ணியோ அதை நான் ஊத்திட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். சிம்மில் வச்சிடுறேன் அடுப்பு. ஏன்னா நல்லா ஸ்லோல வெந்தாதான் நல்லா இருக்கும். கடைசியா பெப்பர் தூவி இறக்கிடலாம். சுவையான லிவர் ரெடி. நெக்ஸ்ட் சூப்புக்கு ஒரு பெரிய அடுப்புல மசாலா இருந்தது பார்த்தீங்களா, அதே மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். ஏன்னா மசாலா கம்மியா இருந்தா போதும் சூப்புக்கு. ஸோ அதனால உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்சியை கழுவி ஊத்திட்டு இப்போ நல்லா கழுவி வச்சிருந்த மட்டன் எலும்பை அதுல போட்டுடுறேன். போட்டுட்டு சூப்புனாலே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியா தான் தேவைப்படும். ஸோ அதனால எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி நிரப்பிட்டு தேவையான அளவு விசில் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது ரெசிபி.